இந்த வனவாசத்துல என்ன ஆகுது, நான் சொன்னேன்னா தெரியல, என்ன ஆகுது, அந்த 5 பேர் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுவே பெரிய விஷயம். அந்த காலத்து திரௌபதியோட எல்லாரும் செல்ஃபி எடுத்துப்பான். உனக்கு தான் கொத்தமல்லி வாங்கறதுக்கு ஒருத்தர், கருவேப்பிலை வாங்கறதுக்கு ஒருத்தர், ஒரு கரியா கடை காமிச்சான்னு வச்சுக்கோ, இதான் மறந்துட்டா கூட இன்னொருத்தர் இருப்பார் ஆசை சொல்லி அனுப்புறது. ரொம்ப அட்வான்டேஜ் திரௌபதி. அதனால திரௌபதியை எல்லாரும் செல்ஃபி எடுத்துப்பா. 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு. ஆனா நாரதர் வந்தார், அப்புறம் கிருஷ்ணர் வந்தார். அவ என்ன உபதேசம் பண்ணார்னா, இதை பாருங்க, 5 பேரும் ஒருத்தருக்கே பத்னியா இருக்கிறது, ஒருத்தர் பத்னிக்கு 5 கணவர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இத கஷ்டம் இல்லாம சண்டை இல்லாம சமாளிக்கணும்னா இந்த வருஷம் 2020க்கு திரௌபதி யுதிஷ்டனுக்கு பத்னி, பாக்கி 4 பேர் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் இப்படி அப்படின்னு அவ ஒரு பேக் போட்டுண்டா, MOU போட்டுண்டா, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புயல்லாம் வருது பாருங்க, புல் புல் கேள்விப்பட்டால ஒரு புயல், அந்த புல் புல் கட்ரீனா அப்படின்னு ஒரு புயல் வந்தது, நடுவில் கரீனான்னு ஒரு புயல் வந்தது. இந்த புயலுக்குலாம் யார் சார் பேர் வைக்கிறா அப்படின்னா, இந்த பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் எல்லாம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் உருவாருது பாருங்க. அப்போ உருவாகும் போது இந்த நாடுகள்ல ஒரு கன்சார்டம், ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன்ல இருப்பா. பங்களாதேஷ், தாய்லாந்து, மயான்மர், அப்புறம் இந்தியா, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ரொம்ப விரும்பிய நாடு ஒரு பக்கம், இவா அத்தனை நாடுகளும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுப்பா. இப்போ ஒரு புயல் வருதுன்னா, இப்போ இந்தியா பேர் இருக்கிறதுனா அடுத்த புயல் வரும்போது பங்களாதேஷ் தான் புயல் பேர் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு நாடு ஒரு பேர் வைப்பா. அந்த மாதிரி இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கா. அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது ஒருத்தர் பத்தி அந்த அவளுக்கு பத்தியா இருக்கும்போது இன்னொருத்தர் இன்டர்ஃபியர் பண்ணிட்டாருன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இதுதான் அந்த மெமராண்டம். ஒரு தடவை என்ன ஆயிடுது, ஒரு அந்தணன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஓன்னு நிக்கிறான். அர்ஜுனன் கிட்ட நிற்கும் போது அர்ஜுனனுக்கு அவனை ரிலீவ் பண்ணணும்னா பர்மிஷன் வாங்கிக்கணும் அண்ணா, மூத்த அண்ணாவா இருக்கக்கூடிய யுதிஷ்டன் கிட்ட. அதான் பிராமணன் அவசரங்கிறான். சரி ஒண்ணு என்ன பண்றது தெரியல, கிடுகிடுன்னு அர்ஜுனன் போய் அவ பெட்ரூமை ஓபன் பண்ணிடுறான். அப்போ யுதிஷ்டிரனும் திரௌபதியும் ஒரே படுக்கையில இருக்கா, பேசிட்டு இருக்கா. தலையை குடிஞ்சிட்டு அர்ஜுனன் என்ன பண்றான், இல்லைன்னா அவசரப்பட்டு வந்துட்டேன், இல்ல அவர் கேட்டார், உங்களுடைய அனுமதி பெற வேண்டும் என்பதற்காக வந்தேன். அதுக்கு என்ன அர்ஜுனா, நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்கா, அனுமதி கொடுத்துடுறேன்னு அவர் கொடுத்துட்டார். அண்ணா இதோடு சேர்த்து ஒரு விஷயம், அவர் காரியத்தை போய் முடிச்சுட்டு நான் தீர்த்த யாத்திரை போயிட போறேன். ஏன்னா நான் பிராயஷ்சித்தம் பண்ணணும். நீங்க உங்க ரூம்குள்ள நீங்க 2 பேரும் இருந்தபோது நான் வந்துவிட்டேன். அதுக்கு யுதிஷ்டன் சொல்லாரு, என்ன பண்ணி நம்ம தம்பி அர்ஜு எல்லாம் வந்தா ஒரு தப்பும் இல்லை, அதனால ஒன்றும் கவலைப்படாத அர்ஜுன், ஐ வில் மேனேஜ் வித் யூ, மலரே மௌனமா இதெல்லாம் கேட்டேன். அந்த அர்ஜுன் என்ன பண்ணிட்டார், இல்லை நான் காட்டுக்கு போய் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். தீர்த்த யாத்திரை கிளம்பினான். அர்ஜுனன் ரொம்ப சத்தியம், அப்படியே ஹஸ்தினாபுரத்தையும் தீர்த்த யாத்திரை காண்டவ பிரசத்தையும் புறப்பட்டு பாரத தேசம் முழுக்க போய் போற இடத்தெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு. இதுதான் அர்ஜுனன் மேற்கொண்ட தீர்த்த யாத்திரை. அதுதான் பிரபாவம். அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்னா மணிப்பூருக்கு வந்தான். மணிப்பூர் எங்க சார் இருக்கு? மணிப்பூர் எங்க இருக்கு? நார்த் ஈஸ்ட்ல இருக்கு சார். அது உங்களுக்கு தெரியாத, மேப்பே தெரியாம உட்காந்து நீலாம் உட்காந்து கதை சொல்லி நாங்களும் உட்காந்து சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போகாம உங்கள்ட்ட உட்காந்து போயிட்டு. மணினா சம்ஸ்கிருதத்துல நம்ம காசு, பணம், துட்டு, மணி அந்த மணி இல்லை. மணி அப்படின்னா ஜெம்முன்னு ஒரு அர்த்தம் உண்டு, முத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோ. மணிப்புரம்னா எந்த ஊர்ல முத்து குளிக்கிறாளோ அதுக்கு. பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய மதுரைக்கு மணிப்பூர்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ. வைகை இப்போ என்ன ஒரு ஊரை தோண்டி எடுக்கிறாளே, கீழடி பக்கத்துல மணலூர் அப்படின்லாம் கிராமம் இருக்கு. அங்கெல்லாம் நிறைய சான்று மகாபாரத சம்பந்தத்தோட கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம காரா ஒத்துக்க மாட்டா, ஒத்துட்டாதான் பகுத்தறிவு போயிடுமே இல்லையா? மகாபாரத சம்பந்தம்னா பகுத்தறிவு போயிடுமே. இல்லைன்னு தானே சாதிச்சுட்டு இருக்கா. அதனால மகாபாரத சம்பந்தத்துக்கு காப்பர் பிளேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. பெரிய விஷயம், இதெல்லாம் யாரும் ரிவீல் பண்ண மாட்டா. இல்லை நீங்க போய் ஏசையில போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க என்னென்ன ரிவீல் ஆயிருக்கு, என்னெல்லாம் இருக்குது. இப்ப இந்த பஞ்சபாண்டவர்கள்ல அர்ஜுனன் இந்த பக்கம் வந்திருக்கான்னா, இந்த ஊர்ல சித்ராங்கதான்னு தீர்க்கா, அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் தான் பிற்காலத்துல அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. யாரா பேர் சொல்வேள? வெரி குட், பப்ருவாகனன்னு பேர் அந்த பிள்ளைக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த நாககன்யகா உலூபின்னு தீர்க்கா, அந்த உலுப்பியும் கல்யாணம் பண்ணின்றான். நான் தான் சொன்னேன், வரிசையா ஒரு கல்யாணமா பண்றான். இதுல நம்ம ஸ்டேட்ல நடந்த கல்யாணம், நம்ம ஸ்டேட்டை இப்ப முதல்ல பார்க்கலாம். யார் நம்மாத்து மாட்டு பொண்ணுன்னு. இந்த உலுப்பின்னு ஒத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த உலுப்பிய தனஞ்சயன் கல்யாணம் பண்ணிண்டாங்கிற விஷயத்தை திருமங்கையாழ்வார் பெரிய திருமடல்ல எடுக்கிறார். ஆச்சா, இப்ப விஷயத்துக்கு வர. இப்ப இந்த கல்யாணங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் வடதேசத்துக்கு இப்படி ஒரு எல்லா கல்யாணமா பண்ணி முடிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கான்.
எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா பாருங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு மறந்து. சுபத்ரா அது கல்யாணம் ஆயிடுத்து. ஆஞ்சநேயர் அதான் பாயிண்ட். இதுதான் கதையில ப்ராப்ளம். இப்போ இவர் கல்யாணம் பண்ணிட்டு போறாரா. இப்போ இந்த கல்யாணம் போற கேப்ல அர்ஜுனன் ஒரு 7-8 வருஷம் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் அப்புறம் போய் வந்த உடனே திவ்யாஸ்திரங்கள்லாம் வாங்கிக்கணும். அடியத்தோடா பாரத பட்டாம்பா. இப்போ இந்த அர்ஜுனன் இல்லாத போது என்ன ஆகுது, அங்க வந்து யார் யுதிஷ்டிரன் பீமன் இவாள்லாம் மட்டும் இருக்கு. அர்ஜுனன் இல்லைன்னா ஒரு கை உடஞ்சா மாதிரி அவளுக்கு. அர்ஜுனன் பெரிய ஹீரோ. அப்ப என்ன ஆயிடுது, பீமன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறா திரௌபதி. நீ பெரிய வீரனா இருக்கே, ஜிம்பாடியா இருக்கே, எனக்கு ஒரு புஷ்பம் வேணுங்கிறான். சௌகந்திகான்னு பேர் அந்த புஷ்பத்துக்கு. இவனே சொல்றான், திரௌபதியே கேட்டுட்டான், நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் காட்டுக்கு போறான். போற வழியில பார்த்தா எவ்வளவோ பெரிய வாட்டர் பைப் இருக்கா மாதிரி ஒரு பைப். அது குதிக்கவும் முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியாது. அதை நகர்த்தி பார்க்கலாம், மூவ் பண்ணி பார்க்கறான். அந்த பைப் மேல ஒரே குச்சி குச்சியா இருக்கு. தொட்டு பார்த்தா அப்படியே ஃபர் மாதிரி இருக்கு, முடி மாதிரி இருக்கு. என்ன யாரு பார்த்தா அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு குரங்கு அங்க படுத்துட்டு இருக்கு. குரங்கே நகரு அப்படின்னா அது தாத்தா குரங்கா இருக்கு. நான் நகர மாட்டேன். இது வந்து IRCTCல எனக்கு வந்து பியூஷ் கோயல் இடம் கொடுத்துருக்காரு, நான் நகர மாட்டேன், 40% டிஸ்கவுண்ட் பாருங்க. பீமன் நகர்த்தி பார்த்தான். அப்படி கேட்ட உடனே குரங்கு சொல்லி, இதை பார்ப்பா, நான் நகர மாட்டேன், என் வாழை நீ வேணா தூக்கி வச்சுட்டு போனான். இவன் பெரிய வீரனாச்சேன்னு தள்ளி பார்த்தா பண்ண உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவனுக்கு தோன்றது, அவனுடைய வீரம் எல்லாமே தோற்று போயிற்று, அகங்காரம் எல்லாம் தோற்று போயிட்டு. இந்த குரங்கே நீ யாரு அப்படின்னு கேட்காம அவன் என்ன சொல்றான், என்னாலேயே நகர்த்த முடியாதுன்னா இந்த வாளுடைய குரங்கு ஹனுமானாதான் இருக்கணும். அப்ப ஹனுமான் சொல்ற, நீ எந்த காரியத்தை நினைச்சுன்னு போறியோ முதல்ல பூ கிடைச்சிடும். பூவை பத்தி கவலைப்படாது, பூ கிடைச்சிடும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய யுத்தம் ஒண்ணு கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அதுல வெற்றி கிடைக்கும், வெற்றி நிச்சயம். அப்போ வெற்றி நிச்சயமா இவன் 2-3 தடவை கேட்கறான். இவனுக்கே டவுட் இருக்கு, நம்ம பீமனுக்கே. அப்போ ஹனுமான் சொல்றார், கவலைப்படாதே, உன்னுடைய தம்பி அர்ஜுனன் ஒரு தேர்தட்டுல இருப்பான். அவன் தேர்தட்டின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கொடியில் நான் இருந்து வெற்றியை நிச்சயம் பண்ணுவேன். அப்பதான் அந்த முதல் 3 நாள் சொன்ன கருடனோட ஒரு பேக் கொடுக்குறாரு. இதை பாரு, நம்ம கருடா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம், அப்புறம் எப்பாவது வரும்போது என் சான்ஸை உனக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு. அவளுக்கு ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன நமக்கு தெரியாத பெரிய திருவிடி சிறு திருவிடி அதை பார்த்துக்கணும். அதனால சௌகந்திகா பர்வத்திலையும் வர பகவத்கீதையிலையும் இருக்கிறது அவர்னால்தான். அதனால்தான் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் கபித்வஜஹான்னு வரும். கபித்வஜஹானா குரங்கை கொடியில் உடையவன். அப்படின்னா எதுக்கு குரங்க கொடியில வச்சுக்கணும்? அது குரங்குனா ரொம்ப பிடிக்கும் சார் அப்படி இல்லை. அதுக்கு ராமானுஜர் அர்த்தம் சொல்ற, தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் எடுக்கிறார். பெருமாள் நினைச்சாராம், பகவத் சம்பந்தம் மட்டும் அர்ஜுனனுக்கு இருந்தா வெற்றி கிடைக்காது, பாகவத சம்பந்தமும் இருக்கணும்னு நினைச்சோம். அச்சா இப்போ மகாபாரதத்தையும் திருப்பி இப்ப ராமாயணத்துக்கு வந்துள்ளார். நம்ம மகாபாரதம் ஆயிடுச்சு, ராமாயணத்துக்கு வரலாம். ஹனுமான் இப்போ கடலை தாண்டி இங்க வந்திருக்கார் லங்கைக்கு வந்தோம்னா சீதையை பார்த்துட்டாரு. தான் ஜோடி மேக்கிங் நேற்று பார்த்தோமே, துல்லிய ஷீலவயோ விருத்தம் துல்லிய அபிஜன லக்ஷணம் ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சையம் அசிதேக்ஷணம். 2 பேரையும் பார்த்து நல்ல கப்புலா அப்படின்னு பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ யார் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க? சீதை. அப்ப அவளை சுத்தி யாரெல்லாம் அரக்கிகள் உட்கார்ந்து இருக்கா அப்படிங்கிறத வர்ணிக்கிறா. நீங்க சுந்தரகாந்தம் படிக்கிற வாழ்க்கையில தெரியும். ஏகாட்சி மேக கர்ணாம் ச கர்ண பிரவரணாம் ததா அகர்ணாம் சங்கு கர்ணாம் ச மஸ்தகோச்சவநாசிகாம் அதிகாயோத்தமாங்கீம் ச தனு தீர்க்க சிரோதராம் த்வஸ்தகேஷீம் ததா கேஷீம் கேஷகம்பளதாரிணீம் லம்பகர்ணலலாட்டாம் ச லம்போதரபயோதராம் லம்போஷ்டீம் சிபுகயோஷ்டீம் ச லம்பாஸ்யாம் லம்பஜானுகாம் ह्रस्वां दीर्घां च कुब्जां च विकटां वामनां तथा करालां भुग्नवक्त्रां च पिङ्गाक्षीं विकृताननां. யாரெல்லாம் இருக்கான்னு வர்ணிக்கிற ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. ஒத்திக்கு ஒரு கண்ணு தான் இருந்துதான், ஒத்திக்கு ஒரு வாய் தான் இருந்ததா, அந்த வாயானது அந்த ஒரு வாயானது வயத்துக்குள்ள இருந்துதான், இப்படின்னா நிறைய சொல்றாரு அந்த ரக்கிகள்லாம். அந்த வர்ணனையில நீங்க சுந்தரகாண்டத்தை போய் பார்த்துக்கோங்க. இப்போ
இந்த மாதிரி அரக்கிகள்லாம் அவளை மிரட்ட வேண்டிய நிலை வரும்போது ஹனுமான் பாவம் மேலேன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ராவணன் அந்த பக்கத்திலே நடந்து வரான். வரும்போது மேல் உத்திரியத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு அங்க கண்ணாடியில பார்த்துட்டான். எல்லாம் நல்லா சீதையை மீட் பண்ண வரான். மதிமாமிருதபேணாபமர ஜோ வஸ்திரம் உத்தமம், நல்ல வஸ்திரத்தை போட்டு அப்படியே கரெக்டா இருக்கா. பாதி ராத்திரிக்கு வரான், எப்படி இருந்தா என்ன இல்லையா, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அவன் வரதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணானா, 2 காலை குந்துகால் போல் இட்டு இந்த பக்கம் பார்த்துட்டான். அவனை எதுக்கு நான் பார்க்க அப்படி இந்த பக்கம் திரும்பிட்டான். திரும்பின உடனே ராவணன் வரான். வந்த உடனே சொல்றான், நான் இதுல ஸ்டாண்டர்ட் டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன், நான் எத்தனையோ பெண்களிடம் ஆசை வைத்தேன், உன்னை போல் ஒரு பெண்ணை நான் கண்டதில்லை, அது இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ இன்னொருத்தருடைய பத்னி, நான் ஜென்ரலி நான் ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவேன், உன்கிட்ட தான் நான் உன் பெர்மிஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் என்னையே இழந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், இதெல்லாம் சொல்றான். அப்ப சீதை ஒண்ணுமே பதில் சொல்ல. என்ன பண்ணான்னா, அவ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா பாருங்க மேஜ மாதிரி, அந்த மரத்தின் கீழே நிறைய புல் இருந்தது, ஒரே ஒரு புல்ல புடுங்கினான். நம்மளே கார்டன்ல போய் உட்காந்தா புல்ல புடுங்கிட்டு இருப்போம், அதுக்காக சீதை புடுங்கல, புல்ல புடுங்கிட்டு ராவணனுக்கும் அவளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப்ல இப்படி புல்ல வச்சான். அவ்வளவுதானே சார், புல்ல வச்சா போர் அடிக்கிறது போல இருக்கு, வச்சுட்டா. இத ஸ்லோகமா எடுக்கிறார் வால்மீகி. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மித நிவர்த்தய மனோமத்தஹ ஸ்வஜனே பிரியதாம் மனஹ. இதுதான் ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் 2 லைன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் 850 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மகனீயர் சுவாமி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியான சக்கரவர்த்தி 40 பக்கம் இதுக்கு அர்த்தம் எழுதிட்டார் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு. சார் அத்தனையும் சொல்லி எங்களை போர் அடிக்க போறேன், என்னங்க டைம் ஆயிடும். சில காரணங்கள் சொல்றேன். எதுக்கு சீதை புல்லை புடுங்கி இட்டாள்? அவ அப்பா சொல்லியிருக்கா ஜனகர், அம்மா யாராவது வேதம் கற்ற ஒருவன் வந்தால் அவன் வேதம் கற்றதற்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். அவன் எப்பேற்பட்டவனா வந்துட்டு போறான், படிச்சதுக்கு மதிப்பு கொடுக்கணும். வேதம் கற்றவனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசரத்தில் வளரிலே அவனுக்கு நீ ஆசனம் இட வேண்டும். ஆத்துல யாராவது இந்த சேர் உட்காந்துக்கும், சேர போடவும் மாட்டோம், உட்காந்துக்கும். ஒருவேளை ஆசனம் இல்லாமல் போய்விட்டால் ஆசனத்தின் இடத்தில் நீ ஒரு புல்லை வைத்தால் அது ஆசனத்துக்கு சமம். திருடமந்தரத கிருத்வ. இப்போ மேடையில எல்லாம் இப்ப கல்யாணத்துல போய் உபன்யாசத்துக்கு கூப்பிடறான்னா பாவம் அவளே பிஸியா இருப்பா. அதோ ஒரு மாமா மாமி கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடுவா. இதெல்லாம் இப்பெல்லாம் என்னன்னா அவ என்ன பண்ணிடுறா, நல்லா இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு ஒரு பெரிய 7 பாட்டில் நல்லா ஆரத்தி கறந்துட்டு வந்துடுறா, கரைச்சி இப்படி வந்துடுறா. மாமி அப்படின்னு கூட்டா அந்த மாமி கரெக்டா 7 பாட்டிலோட வந்துருவா. அப்படியே அந்த தட்டுல கொஞ்சம் இப்போ போடுங்க, அந்த 7 மாமியை கூப்பிடுங்க, சுத்தா சொல்லுங்க, அந்த பக்கம் இடது பக்கம் போடுங்க, அந்த பக்கம் போடுங்க, இந்த பக்கம் உருண்டையை போடுங்க, இந்த பக்கம் போடுங்க. 4 பேர் அங்க பிடிச்சிருவா. இப்ப எல்லாம் என்ன கல்யாணத்தை சுத்தி போடுற உருண்டையை பிடிச்சிடுறேன்னா அடுத்த கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம் பாருங்க. அதனால சேவிங் காஸ்ட் கட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாவம் அவளுக்கு இவ்வளவு என்ன கூட்டுட்டு விருந்தோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. மேடை கூட்டுருவா. நீங்க 2 வார்த்தை எல்லாரும் வந்திருக்கா பேசுவேன். போனா அங்க சீட் இருக்காது, இடம் இருக்காது, இது பண்ண அங்க சேர எடுத்துன்னு வாப்பா. நமக்கு அங்க நாழி ஆயிட்டு இருக்கு, நம்மளும் வேற இடத்துக்கு போனோம், என்ன பண்ணணும், அங்க தர்பை இருக்குன்னு வச்சுக்கோ. தர்பையை நம்ம வெறும் தரையில போட்டு உட்கார்ந்துட்டா அது ஆசனத்துக்கு சமம். திருடமந்தரத கிருத்வ. நம்ம வீட்டுல டைனிங் டேபிளே வாங்க வேண்டாம், தர்பையை வாங்கி வச்சிருவோம். 2 போடுங்க சார், டைனிங் டேபிளே வேண்டாம், அது 40,000 ரூபாய் இருக்கு, தர்பையை வாங்கி உட்கார்ந்துப்போம். திருடமந்தரத கிருத்வ. இன்னொரு காரணம் என்னன்னா, ருஜு பிரணாம கிரியைவ தன்வி பிரத்யாதி தேசே அப்படின்னு ரகுவம்சத்துல காளிதாசன் எடுக்கிறோம். இப்ப யாரோ ஒரு ஃபாரினர் வந்திருக்கார். ஃபாரினர்னா நீங்க ஒரே ஜெர்மன் இவெல்லாம் நினைக்காதீங்க, நம்ம சமுதாயத்தை சாராதவர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். அவருடைய பழக்க வழக்கங்களே வேறையா இருக்கு. ஸ்திரீகளுக்கு அவனை பார்க்கணும்னு தோணல. ஒரு ஸ்கிரீன் போட்டுடலாம், ஏன் நடுவில் ஒரு ஸ்கிரீன் இப்படி ஸ்கிரீன் டிரா பண்ணா ஸ்கிரீன் இல்லைன்னா என்ன பண்றது? ஸ்கிரீன் இல்லாத இடத்துல புல்ல வச்சா அது திரைக்கு சமம். திருடமந்தரத கிருத்வா. நீயும் ஸ்ரீலங்கா, நானும் இந்தியா, எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல, மறுபடியும் திரைய போட்டு திருடமந்தரத கிருத்வா. 3வது, நான் உனக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ உபதேசம் பண்ணேன். பாருப்பா, இன்னொருத்தருடைய பத்னியை நீ தீண்டக்கூடாது, இது தவறு, இப்படிலாம் நான் சொல்லி பார்த்தேன்.
ஓம் புத்திக்கு ஏறவே மாட்டேங்கிறது ராவணா. உன்னுடைய சர்டிபிகேட்டை பார்த்தா நீ இதை படிச்சிருக்க அதை படிச்சிருக்கேங்கிற. படிச்சவா இப்படிதானா நடந்துப்பா? படித்தவன் போலவா நீ நடந்து கொள்கின்றாய் அரசனே அப்படின்னு சீதை நினைச்சா. நீ எப்போது சொல்லி கொடுத்தும் விஷயங்களை கேட்கவில்லையோ நீ ஒரு பசுவுக்கு சமம். ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானம் இல்லாதவன் ஒரு மாட்டுக்கு சமம். பாவம், மாடு நல்லதுதான், அதுக்கு நீங்க ரொம்ப இன்னசென்ட். அந்த மாதிரி நீ ஒண்ணுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஞானேன ஹீனஹா பசுபி சமான. பசு என்ன சாப்பிடும்? புல்லு. திருணமந்தரத கிருத்வா. ராவணா, நீ நித்தியப்படி இந்த ராட்சசிகள் கிட்ட தாம்பாளமா கொண்டு எனக்கு ஆபரணங்களை கொடுத்து 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 என் மனசை மாத்தியுள்ளான்னு பாக்குறேன். ராவணா, உனக்கு புரியவே மாட்டேங்கிறது. நான் யாருடைய பத்னி தெரியுமா? ராம பத்னி. எப்பேற்பட்ட அரசுக்கு நாங்க அதிபதி தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா பேச்சுக்காக காட்டுக்கு வந்தவர். அவரோட கூட வந்த என்கிட்ட போய் நீ இந்த ஆபரணங்களும் புடவையும் வைக்கிறியே, அவருக்கு முன்னே இதெல்லாம் ஒரு புல்லுக்கு சமம். திருணமந்தரத கிருத்வா. ராவணா, உனக்கு பூர்வ சரித்திரங்கள் தெரிய மாட்டேங்கிறது. உன்னுடைய பூர்வ சரித்திரத்தை சொல்றேன் கேடு. நீ எல்லாம் ஒரு காலத்துல இந்த கும்பகர்ணனோடு ஹிரண்யாக்ஷ ஹிரண்யகசிபுகளாக இருந்தீர். உம்முடைய சபையில் உம்முடைய பிள்ளையான பிரகலாதாழ்வானிடம் வினவினீர், ஹரி எங்கே என்று. அவன் கூறினான், எங்குமுளன் தூணிலுமுளன் துரும்பிலுமுளன் நீ சொல்லும் சொல்லிலுமுளன்னு சொன்னான். அப்ப பகவான் சர்வலோகேஸ்வரன் உடைய வார்த்தை நிரூபணம் செய்ய வேண்டும் என்று தூணிலிருந்து அன்று புறப்பட்டு நரசிங்கமாய் வந்தார். அதே அடி அவன் சொல்லும் போது துரும்பிலும் உளர்ந்து சொன்னா, அந்த துரும்புலேருந்து இன்னைக்கு கிளந்து ராகவ சிம்மமா வருவர். திருணமந்தரத கிருத்வா. இந்த மாதிரி ஒரு 6 காரணம் சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி 32 காரணம் சொல்ற பெரியவாச்சார் பிள்ளை. இப்பேற்பட்ட புல்லை நான் உன்கிட்ட புடுங்கி வச்சேனே அப்படிங்கிறா. ராவணனுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. அவ சொல்லி பார்க்கிறா, பாஸ்கரேன பிரபாயதா. சூரியன் கிட்டே எப்படி கிரணங்களை பிரிக்க முடியாதோ ராவணன் கிட்டே என்னை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறா. அப்புறம் அவர் சொல்றா, மித்திரமௌபைக்கும் கர்த்தும் ராமஸ்தானம் பரீட்சிதா. இப்ப கூட உனக்கு சான்ஸ் இருக்கு ராவணா. இப்ப கூட நீ ராமன் இருக்க இடத்துக்கு போய் சும்மா கை குலுக்கு, ராமா லெட்ஸ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அவன் உன்னை மன்னிச்சு விட்டுருவான். என்னுடைய ராமன் அப்பேற்பட்ட ராமன். இப்ப கூட உனக்கு ஃப்ரெண்ட், உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாத்திக்கணும். இப்ப கூட போ, நான் ஒண்ணுமே உன்னை சொல்ல மாட்டேன். நீ எதோ தப்பு பண்ணிட்ட பரவாயில்ல, எப்படி இருக்கா வருங்க சீதை, இப்ப கூட போ. அப்பா அவன் சொல்லிடுறான், இதப்பா டோன்ட் அட்வைஸ், நீ மட்டும் இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள என் பத்னியாக ஆவதற்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டியான அடுத்த நாள் காத்தால பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒன்னதான் நான் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் சொல்லிட்டு போறான். சாப்பிட்டுருவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி பண்ண உடனே அவன் கிளம்பிடுறான். உடனே அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஏகாட்சி ஏகக்கர்ணி எல்லாம் போட்டு சொல்றான், எல்லாம் சோடா பாட்டில் சைக்கிள் செயின் 7 o'clock பிளேடோடு இவளை போட்டு மிரட்டுங்க, உங்களுக்குலாம் நான் நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இவளை போட்டு மிரட்டுங்க எல்லாம். சரி தலைவரே சரி தலைவரே அப்படின்னு அவள்லாம் போறான். சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அது ஒண்ணு பெரிய ஒரு மச்சத்தோட ஒருத்தர் நின்று இருக்காரு. அந்த மாதிரி 4-5 பேர் சரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மிரட்டுறதுக்கு ரெடியா இருக்கா சீதை. அப்போ அவள்லாம் சொல்றா, இது பாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்து மிரட்டலாம் அறிக்கைகள்லாம். அப்ப சீதை மனசுக்குள்ள உயர்ந்த பதிவிரதா நாரிகளை நினைச்சு பார்க்கிற ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தீனோவ ராஜ்யஹீனோவ யோ மே பர்த்தா சமே குருஹு தம் நித்யமனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா. சூரியனுடைய பத்னி சுவர்ச்சலா எப்படி சூரியனோடையே போறாளோ அந்த மாதிரி தானே நான் இருக்கேன். யதா சசி மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதாகஸ்தியம் சுகன்யாத்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதா சம்மதயந்தீவ கேஷினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைமி பதிமனுவ்ரத ததாஹமிக்ஷ்வாகுவரம் ராமம் பதிமதி அனுவ்ரத. அப்பேற்பட்ட பதிவிரதையா இருக்கக்கூடிய நான் நான் உங்களுக்கு 2 பகுதி வாசிக்கிறேன். ரொம்ப அழகான பகுதிகள். இது பேசேஜ் இங்கிலீஷ்ல இருக்கு, நான் இதை டிரான்ஸ்லேட்டே பண்ண வேண்டாம், ரொம்ப அழகான இங்கிலீஷ்.
பெரியவாள்லாம் இருக்கு. அந்த காலத்துல ரைட் ஆனரபிள் V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு இருந்தார். அவர் த சில்வர் டங்க்ட் மேன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரெஜிம்னு பேர். 1932 34 மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல வந்து இங்கிலீஷ்ல லெக்சர்ஸ் கொடுத்தார் ராமாயணத்தை பத்தி. அது ரொம்ப அழகா ஒரு புஸ்தகமா வெளியிட்டு இருக்கா, வாங்கி படிங்க. 2 காரணங்கள். ஒன்னு ராமாயணம் தெரிஞ்சுப்போம், இங்கிலீஷ் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுப்போம். அவ்வளவு அழகா பேசுவார். அதுல சீதையை பத்தி ஒரு பகுதி சொல்றேன், நான் அப்படியே படிக்கிறேன். No woman that I have read of, certainly no woman that I have seen comes near Valmiki's conception of Sita. She is unapproachable. அவகிட்ட நெருங்க முடியாது. She is a piece of nature like which there was and can be none. அவளை போல் ஒருவள் அல்ல, இனிமேலும் இருக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரி. அடுத்தது சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்லியிருக்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். The height of a woman's ambition is to be like Sita, the pure, the devoted, the all-suffering. West has solved the problem of how much a man can have. அவர் என்ன சொல்றார், இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான். how much a man can have, எவ்வளவு நமக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறது. அவ எது எடுங்க, கார் எடுங்க, வீடு எடுங்க, எல்லாம் பெருசா இருக்கு. மேல சொல்ற இந்தியா has solved the problem of how little a man can have. பாரத தேசம் இதை வச்சு கூட குடும்பம் நடத்த முடியும். அந்த மாதிரி தான் பெரியவாள்லாம் இருந்திருக்காங்க. Sita is typical of India. Sita is the name in India for everything that is good, pure and holy. Sita was a true Indian by nature. சுவாமி விவேகானந்தர் எடுத்திருக்கார். அப்பேற்பட்ட சீதை. இப்ப சீதை வந்து இந்த பெண்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறாளா, ஒரே வருத்தமா இருக்கா. என்னையா சுத்தி இருக்கிறதுக்கெல்லாம் சோடா பாட்டிலோட நிக்கிறதே, இப்படியா நம்ம நிலைமை ஆகணும். ஒருத்தரும் ராமர் பக்கத்துல வரவும் மாட்டேங்க ராளேங்க. திருஜட்டை வரா. அவ சொல்றா, திருஜட்டை ஏண்டிமா நீ கவலைப்படுற, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நான் ஒரு கனா கண்டேன். அந்த கனவுல என்ன கண்டேன்ங்கிறது சீதை கிட்ட திருஜட்டை சொல்றா. வாஜி சஹஸ்ரேண சதுர்தந்தம் மகாகஜம், 4 தந்தங்களோடு கூடிய ஒரு ஆனையின் மீது நீயும் ராமனுமாய் வடதிக்க நோக்கி சூரிய கிரணங்களை நோக்கி பறந்து போறா மாதிரி கனவில் கண்டேனம்மா. கனவு இப்படிதான் கனவு வரும், பறந்து போறாம எல்லாம் கனவு வரும். நீங்க பயந்துடாதீங்க. இதெல்லாம் ஸ்வப்ன சாஸ்திரம்னு உண்டு. ஸ்வப்னத்தை இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா என்ன இதெல்லாம் தீர்வுங்கிறது பல பேர் கேட்பா, சார் நான் இந்த ஸ்வப்னம். அதனால இதுக்குள்ள ஒரு பெரிய ரூல் உண்டு. சாஸ்திரம் சொன்ன வழியில வாழ்பவர்கள் கனவு கண்டால் இது பலிக்கும். அங்கே நமக்கு போயிடுது இல்லையா. இதெல்லாம் சொன்னார். இதை ராம சீதை இப்படிலாம்